Dear friends, welcome to Ranga Mathematics. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோ லிமிட்ஸ் பேசிக் டெஃபினேஷன்ஸ் இதில் பார்த்துருந்தோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் கால்குலேட்டிங் த லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறது சம் லாஸ் இருக்குது. அந்த லாஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். சிம்பிள் தான். இந்த லாஸ்ன்றது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது மாதிரி வர்றதில் எப்படி லிமிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். லிமிட் லாஸ் 1 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸு அண்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணியிருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் லா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்றது கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ தேர்ட் லா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்டில் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். நீ செப்பரேட்டாக தனித்தனியாக வந்துட்டு லிமிட் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். நான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஓவர் ஜி ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு தனித்தனியாக லிமிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலும் அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பட்டு டினாமினேட்டர் டஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா இது இந்த கண்டிஷன் ஓகே. அதர்வைஸ் நீங்கள் வேறு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். லிமிட் 5 நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பவர் என் பண்ணாலும் ரெண்டும் சேம் தான். பட் என் சுட் பி பாசிட்டிவ் இன்டிஜர். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ கான்ஸ்டன்ட்டுக்கு லிமிட் எடுத்தால் கான்ஸ்டன்ட் ஆன்சர் தான் கிடைக்கும். இதுதான் என்னோட பேசிக் லாஸ். ரைட், நவ் வி கேன் டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ். ரைட், இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -2 3x² + 2x - x + 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ரூல் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? லிமிட் extends to -2 3x² plus limit extends to -2 2x minus limit extends to -2 x plus limit 3 limit extends to -2 3. right, இதான் செப்பரேட் பண்ணியாச்சு. now apply the -2 x is equal to -2 4 into 3 12 plus -2 into 2 -4 minus x is equal to -2 already minus, so plus 2. next x is equal to x tends to -2 where constant 3 is constant ஆயிருந்துச்சுன்னா constant மட்டும்தான் 3. now 12 -4 plus 2 plus 5 is equal to 12 minus 4 8 10 13 கிடைக்குமா? 12 minus 4 8 plus 2 10 13. so our option A is correct. என்றது correct. right, A is 13. next problem number 2. find limit extends to 2 x³ plus the x² minus 1 over x² plus 2. so x is equal to 2 denominator apply பண்ணா does not equal to 0. அப்போ இங்கே division rule யூஸ் பண்ணிக்கலாம். limit extends to 2 f of x divided by g of x. இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். limit extends to 2 f of x x² plus x² minus 1 upon limit extends to 2 x² plus 2. now substitute. இதை substitute பண்ணுங்க. x³ 8 plus 4 minus 1 4 plus 2 which is equal to 8 plus 4 12 minus 1 11 by 6. the option 11 by 6. the option C is correct. right, go to the next problem. problem number 3. find limit t tends to 0 square root of t square plus 9 minus 3 divided by t square. நம்ம limit so t tends to 0 square root of t square plus 9 minus 3 divided by t
t square. நான் டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா t tends to 0 means 0 square root of 9 மட்டும் இருக்கும். 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3, 3 minus 3 0, denominator 0, 0 by 0. ஸோ 0 by 0 means undetermined form. அப்போ டெஃபினட்டாக நம்மளுக்கு லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து எல் ஹாஸ்பிட்டல் ரூலோ இது மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட்டு காஞ்சிகேட் எடுத்தும் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் த்ரீ டிவைட் பை டி ஸ்கொயர் இன்ட்டு காஞ்சிகேட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 காஞ்சிகேட் எடுத்துட்டேன், which is equal to a minus b, a plus b, a square minus b square. So t square plus 9 minus 3 square 9 divide by t square into square root of t square plus 9, t square plus 9 plus 3 limit t tends to 0, right, which is equal to t is equal to 0, 9, t is equal to 0, 9 minus 9 cancel ஆயிடுமா? அப்போ t square மட்டும் இருக்கும். லிமிட் t tends to 0, t square divided by t square into square root of t square plus 9 plus 3 plus 3 t square divide பண்ணிக்கலாம். now substitute t tends to 0 square root of 9 மட்டும் இருக்கும். 9 square root of 9 3 plus 3 6 1 divided by 6 which is the our answer. 1 by 6, option D is correct, right? Go to the next problem. Problem number 4. Problem number 4. Find limit x tends to 0 modulus x. Generally நம்மளுக்கு தெரியும் modulus of x c can be written as so plus x minus x, that is x greater than or equal to 0, x less than 0 function. So now we can find the limit x tends to 0, left limit, right limit, that is here 0 in real line. So right function x greater than or equal to 0, x less than 0, x less than 0 minus x greater than or equal to 0 plus x. So the limit right limit is இதான் என்னோட right limit 0 plus ன்னு சொல்கிறோம். f of x is equal to limit x tends to 0 plus f of x, right limit function f of x என்றது x. now substitute x is equal to 0. now limit x tends to 0, left limit f of x is equal to left function limit x tends to 0 minus left function minus x is equal to 0. therefore left hand limit, left side limit x tends to 0 plus f of x is equal to limit x tends to 0 minus f of x, both are equal. Therefore the limit exists, that limit value 0. The option D is correct, right? இதான் லிமிட், லெஃப்ட் லிமிட்டு, ரைட் லிமிட்டு. இந்த ப்ரொசீஜர் படி நம்ம போடுறோம். ஆல்ரெடி டெஃபனேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. லிமிட் x tends to 0 modulus of x divided by x. இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். modulus of x divided by x can be written as plus x divided by x minus x divided by x, which is x greater than or equal to 0, x less than 0. Now find the limit, left limit, right limit. Limit x tends to 0 plus f of x is equal to limit x tends to 0 plus f of x is x divided by x 1. so value 1 is equal to constant oda limit apply panna constant தான், right? Similarly, so limit x tends to 0, left limit minus x divided by x is minus 1, so minus 1, which is equal to minus 1 left limit values. Therefore left limit value, right limit value different. Therefore limit x tends to 0 plus f of x does not is equal to limit x tends to 0 minus f of x. Left limit, right limit does not equal. Therefore limit does not exist. Limit does not exist. Option D is correct. Next problem number 6. Find the limit x tends to 0, left limit.
நோட்டேஷன் கொடுத்துருவோம். லெஃப்ட் லிமிட் 1 over x minus 1 over mod x if it is exist ஆச்சுன்னா இதனோட லிமிட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லிமிட் 0, ஸோ 0 லெஃப்ட் லிமிட் x tends to left limit 1 by x 1 divided by mod x is equal to limit x tends to 0 minus 1 divided by x minus left limit இருந்தால் x is equal to minus x, right limit இருந்தால் plus x. ஸோ minus x plus ஆகிடுமா, மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணாலும் ப்ளஸ் ஆயிரும். 0 minus 1 over x plus 1 divided by x which is equal to 2 divided by x which is equal to limit x tends to 0 minus 2 divided by x. 2 divided by x means we will get 2 divided by 0 is infinity, so limit does not exist. Infinity nalum limit does not exist, right? Option A is correct. Right? Go to the problem number. Next problem number 7. Limit x tends to 2 f of x if f of x is equal to x square plus x minus 6 divided by mod x minus 2. கண்டுபிடிங்க limit x tends to 2 x square plus x minus 6 divided by mod of x plus x minus 2 இருந்தால் modulus of x minus 2 left right ன்னு பிரிச்சுக்கலாம். right limit 2 plus இருந்தது அப்படின்னா which is equal to limit x tends to 2 plus limit x square divided by limit direct apply பண்ணிடுங்க. 2 square is 4 plus 2 minus 6 divided by 2 minus 2 is equal to 0. 6 minus 6 0 by 0 ஃபார்ம். 0 by 0 ஃபார்மாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் ஜஸ்ட் சிம்பிள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், நியூமரேட்டர் ப்ளஸ் 1, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் 1. நவ் அப்ளை 2, ஸோ 4 + 1 5, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல்றது 0 by 0 ஃபார்மு இல்லை இன்ஃபினிட்டி இது மாதிரி வந்துச்சுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் அந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல். நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 left limit x square plus x minus 6 divided by minus x minus 2 is equal to, again we will get 2 substitute பண்ணா 0 by 0 form. Again we can use the எல் ஹாஸ்பிட்டல் ரூல். லிமிட் x tends to 2 எல் ஹாஸ்பிட்டல் ரூல் 2x plus 1 divided by minus 1 is equal to minus 5 ன்னு கிடைக்கும், right, by using எல் ஹாஸ்பிட்டல் ரூல். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் லிமிட் does not is equal to limit x tends to right limit f of x does not equal, therefore limit does not exist. The option D is correct. Next problem, limit x tends to 0 x square sin 1 over x. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முக்கியமான ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ரூல் படி சொன்னீங்கன்னா சைன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0. சைன் 1/x இருந்துச்சுன்னா நம்ம இன்ஃபினிட்டின்னு ஆன்சர் கிடைக்கும், இன்டிட்டர்மைன் ஃபார்ம். அதனால் நம்ம ப்ராடக்ட் ரூலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னா இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் சைன் 1/x இருந்துச்சுன்னா சைன் ஃபங்க்ஷன் always lies between -1 and +1, -1 to +1 அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். சைன் ஆர் trigonometric function lies between -1 to +1. now multiply by x square on both sides, x square into sin 1 over x less than or equal to x square. now இன்னொரு ஸ்குவீஸ் லெம்மான்னு ஒரு லெம்மா இருக்குது. ஸ்குவீஸ் லெம்மா ஆர் Kish theorem states that f of x less than or equal to h of x less than or equal to g of x. ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா f of x g of x ஓட லிமிட்டு என்ன இருக்குதோ அதே தான் h of x ஓட லிமிட்டும் இருக்கும். f of x ஓட லிமிட்டும் g of x ஓட லிமிட்டும் சேமாக இருந்துச்சுன்னா h of x ஓட லிமிட்டும் அதுவாக தான் இருக்கும். அப்போ சிம்பிள், இந்த f of x இது g of x இந்த ரெண்டுத்தோட லிமிட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இது கண்டுபிடிச்சினா அதனோட வேல்யூ தான் இதுவாக இருக்குன்னு சொல்லிடலாம். அதுதான் கீஸ் லெம்மா சொல்லுது. ஸோ லிமிட்
So x tends to 0 in minus x square is equal to 0. Limit x tends to 0 in g of x is equal to 0. Right? G of x function, h of x function. Random 0. Therefore, limit x tends to 0 in x square sine 1 by x sine 1 over x is equal to 0. Right? Squeeze lemma use பண்ணிட்டு பண்ணிடலாம் ஒரு முக்கியமான டைப். Therefore, the option A is correct. Right? Thank you guys. You can see the next video. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ.